ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஹொஸ்கட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இங்கேருந்து ஆட்டோவில் கோயிலுக்கு போகிறோம். இங்கே பாருங்க, நாங்கள் 9 பேர் போயின்னுக்கிறோம். அவங்க உக்காந்துக்கிறவங்க வந்து ஜாஸ்தி சிரிக்கிறீங்கப்பா. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல. அக்கா எதுக்கு சிரிக்கிறீங்க? அவங்க 2 பேர் மெலிசு, நாங்க 3 பேர் குண்டு தூக்கிடுச்சு. பார்வதி அக்கா ஏன் மேல போதும், ஏன் மேல போதும். 9 பேர் போயின்னுக்கிறோம். செம்ம ஜாலியாக இருக்கும் இந்த மூமெண்ட்டு. அப்புறம் ரோஸ் செடியெல்லாம் வரும், லைனாக காமிச்சுனே வரோம், பார்த்துனே வாங்க. இப்போ இது என்ன கண்டென்ட்னா, இது செம்ம காமெடி ஃப்ரெண்ட். அதுதான் கண்டென்ட்டு, வேற எதுவும் இல்லை கண்டென்ட்டு. பிரியாணி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது கேட்குறதே தப்பு. பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. கேட்குற கொஸ்டின் கரெக்டாக இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், 2 வழியும் போகுதுக்கா, 2 வழியும் போகுது. நாங்கெல்லாம் ஆட்டோவில் போய்க்கிறோம். இந்த பூ செடி பாருங்க, இங்கெல்லாம் தண்ணிக்கு விதைங்க, ரோஸ் செடிங்க எதுவுமே கம்மி இல்லை ஃப்ரெண்ட். எல்லாமே வந்து வெளுக்கிற விதை தான் எல்லாமே விற்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அம்மாக்கோ ஒரே மில்லாம் ரோஸ் செடி பாருங்க. முனேஸ்வரா
காளியப்பா ஜனம் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஜனம் இருக்காங்கட்டு. இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட் மூலஸ்தானம் இருக்குது. பட் நான் போகல, உள்ள அம்மாங்கெல்லாம் போயிருக்காங்க, நாங்கள் போகல. நான் வெளியே இருக்கேன். இதுதான் பெரிய கோயில். ஆனால் செம்ம ஜனம். எனி டைம் வந்தீங்கன்னா ஜனமே தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் பாருங்க. அப்படியே எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். பிரியாணியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்ட்டு அது ஃபஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. காமெடிக்கு தான் கேட்டாங்க, இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்டுங்க. இதெல்லாம் நீலகிரி தைலம் ஜாஸ்தி ஜாஸ்தி சொல்கிறோம். எல்லாமே இப்போ தான் விளையுது. கோயிலாண்ட கிட்ட வந்துட்டோம். இப்போ எல்லாரும் போய் நிற்கிற பாருங்க. நீங்க தான் மெயின். எங்க மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கிறோம். கோயிலில் பாருங்க கள்ளப்பொரி எல்லாம் விற்கிறாங்க. சொல்லுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னா கணேசா கோயில்.